விளம்பரத்துல நடிச்ச அஜித்குமார் எதிர்க்கிற ரசிகர்கள் கடவுளேன்னு கத்துனவங்களா இப்படி? நடிகர் அஜித்குமார அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னும் காதல் மன்னன் அப்படின்னும் ஆரம்பத்துல ரசிகர்கள் கொண்டாடினாங்க. தீனா படத்துக்கு பின்னாடி தல அப்படிங்கிற அடைமொழியோட ரசிகர்கள் அஜித்குமார கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல ரசிகர் மன்றங்கள் தனக்காக வைக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்ட அஜித்குமார் ஒரு கட்டத்துக்கு மேல அதையெல்லாம் வேணாம் அப்படின்னு கலைச்சிட சொல்லிட்டாரு. பின்னாடி தல அப்படின்னு தன்னை யாரும் அழைக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாரு. கடவுளே அஜித்தே அப்படின்னு விடாமுயற்சி படத்தோட அப்டேட் கேட்டு ரசிகர்கள் சர்வதேச அளவுல அலப்பறைய கிளப்ப அதுக்கும் உடனடியா கண்டனம் தெரிவிச்சாரு. ஆனா இப்போ அஜித்த கடவுளா பார்த்த ரசிகர்களே அவரு விளம்பர படம் ஒண்ணுல நடிச்சதை பார்த்து அவரை திட்டிட்டு வர்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அஜித்துக்கு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி மாதிரியான படங்கள்ல 100 கோடிக்கும் மேல சம்பளம் கொடுத்தும் கூட, அந்த படங்களோட ப்ரமோஷனுக்கு கூட அஜித்குமார் வரல. எந்த ஒரு ஆடியோ லான்ச்சும் நடத்தப்படல. ஜனநாயகன் படம் வெளியாகாம இருக்கக்கூடிய நிலையில, ஆடியோ லான்ச் மூலமா ஒரு கணிசமான பெரிய தொகைய விஜய் கேவிஎன் நிறுவனத்துக்கு சம்பாதிச்சு குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பல வருஷங்களா விளம்பரங்கள் அப்புறம் பட ப்ரமோஷன்களுக்கு நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த அஜித்குமார், தன்னோட ஏகே ரேசிங் கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப்புக்காக அம்பானியோட கேம்பா விளம்பரத்துல நடிச்சது அவரோட ரசிகர்களையே ஷாக் ஆக்கியிருக்கு. கேசரியையே கிண்டி கொடுத்தாலும் விஜயோட ரசிகர்கள் தன்னோட தளபதிக்காக அரணா இருக்கக்கூடிய நிலையில அஜித் ரசிகர்கள் அவரையே அட்டாக் பண்ணி சோசியல் மீடியா முழுக்க ஏகப்பட்ட எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருக்கு. அஜித் ரசிகர்கள் அவரையே அட்டாக் பண்ணது சோசியல் மீடியா முழுக்க ஏகப்பட்ட எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருக்கு. ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. கடவுளே அஜித்தேன்னு கத்துனவங்களா இப்போ அஜித்தையே கண்டிச்சு பல போஸ்டுகளை போட்டுட்டு வராங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களே ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு தப்புன்னா தப்புதான் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் அவங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியும், தயாரிப்பாளர்கள் காசு போட்டு தானே உங்களை வச்சு படம் பண்ணாங்க, அவங்களுக்காக ஒரு தடவையாவது இறங்கி போகாத நீங்க உங்க சொந்த ரேசிங் கம்பெனி அப்படின்னு சொன்னதும் இப்படி குளிர்பான விளம்பரத்துல நடிக்கலாமா அப்படின்னு சட்டையை பிடிச்சு உழுக்காத குறையா கேட்டுட்டு வராங்க.